நடப்பு ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணியும் மும்பை அணியும் தான் தொடர்ந்து சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனால் மீம் கண்டென்ட்களுக்கு இரையாகி வருகின்றனர். இரண்டு அணிகளுமே இதுவரை தலா ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர். 5 முறை கோப்பையை வென்ற சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் இந்த முறை படுமோசமாக விளையாடுவது அந்த அணியின் ரசிகர்களை கோபமடைய செய்துள்ளது என்றே சொல்லலாம். அதோடு சென்னை அணியை பொறுத்தவரை தனது முதல் போட்டியில் மும்பை அணியை வென்றாலும் அடுத்த 2 போட்டிகளிலும் ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தானிடம் படு தோல்வியை தழுவியது. இந்த தோல்வி சென்னை மீதான விமர்சனத்தை அதிகரித்தது. குறிப்பாக ஆர்சிபி நிர்ணயித்த 197 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி சென்னை அணி பேட்டிங் செய்த விதம் ரசிகர்களை அதிர்ச்சியில் உரிய செய்தது. ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் தோனிக்கு முன் அஸ்வின் களமிறங்கியது பலரையும் கடுப்பாக்கியது. கடும் விமர்சனங்கள் வந்ததை அடுத்து ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஜடேஜாவிற்கு பிறகு தோனி களமிறங்கினார். ஆர்சிபி போட்டியில் தோனி முன்கூட்டியே இறங்காதது கடும் விமர்சனம் பெற்ற நிலையில் அணியின் பயிற்சியாளரான ஸ்டீஃபன் பிளெமிங் தோனியின் உடல்நிலை குறித்து பகீர் தகவல்களை வெளியிட்டார். தோனிக்கு முழங்கால் பிரச்சினை இருப்பதாகவும் 10 ஓவர் வரை நின்று அவரால் பேட்டிங் செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார். இதையடுத்து தோனியின் உடல்நலம் குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் கேள்விகளும் எழுந்தன. தற்போது ஒரு வதந்தி பரவி வருகிறது. அதாவது தோனி ஐபிஎல் போட்டியிலிருந்து நடுவிலேயே ஓய்வு பெற உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் தோனி ஓய்வு பெற உள்ளதாக வெளியான தகவல் முற்றிலும் பொய் என்றும் இது உண்மை இல்லை என்றும் கூறப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக தோனி ஓய்வு பெறுவார் என்று கூறப்பட்டு வரும் நிலையில் நிச்சயமாக இந்த ஆண்டு அதுவும் போட்டிகள் நடைபெறும் நிலையில் நடுவிலேயே அவர் ஓய்வு பெற வாய்ப்பு இல்லை என்றும் ஒருவேளை இந்த சீசன் முடியும் போது அவர் ஓய்வை அறிவிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தோனி மீதான விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அவர் சற்று மன உளைச்சல் அடைந்துள்ளதாகவும் விரைவில் அவர் ஓய்வு அறிவிப்பார் என்றும் ஒரு சிலர் கூறி வருகின்றனர். ஆனால் இது எதுவுமே அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என்பதால் நிச்சயம் சிஎஸ்கே ரசிகர்களுக்காக தோனி தொடர்ந்து விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.